அனைவருக்கும் இனிய வணக்கம். மோசஸ் உளவியல் ஜோதிடர், எல்பி அஸ்ட்ராலஜர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி, குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலேருந்து 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க, இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும், இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்க முடியும். ஏன்னா குரு என்னும் போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணும்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு உருவம், அதாவது உருக்கு ஒரு ஆயுதம் வேணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க, உருன்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும். அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும். அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இக்கு ப்ளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும். ஸோ அப்போ ஒரு ஆயுத எழுத்து சேரும் போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம் சொல்கிறோம். மேலும் என்னென்னாக்கா, அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா, நம்ம உடம்பை இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு இனிப்பான விஷயங்கள், நம்ம ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே ஒரு இனிப்பு, ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை. யானை, குதிரை சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி. பார்த்திங்கன்னா யானை எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். எப்போது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர், உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூ மே கெட் அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லா இருக்கும். உடம்பில் உள்ள இயக்கங்கள், அந்த கால் முட்டி ஜவ்வெல்லாம் சொல்லுவாங்க, கொழுப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும். ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது, இதை எப்படி எதிர்கொள்வது, இப்படி இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா, அதாவது குரு பகவான் உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோட நன்மைகள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா, ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும். 3ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன். அப்போ என்னென்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பற்றின செய்திகள் வந்து அதிகமாக பரவும். ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும். எல்லாருக்கிட்டையும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும். அதே போல் என்னென்னாக்கா, அவருடைய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 7ஆம் இடத்தை பார்க்குது, மேலும் பாக்கியத்தை பார்க்குது, மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுருஷ தத்துவத்திற்கு. ஸோ அப்போ என்னென்னாக்கா, உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா, அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும். அதாவது என்ன, கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க. ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா, அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க. அதே மாதிரி என்னென்னா, லாபம் மன மகிழ்ச்சி என்ற 11ஆம் இட காலபுருஷ தத்துவத்துக்கு பார்க்குறேன். அப்போ என்ன ஆகும்னா, எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும். அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு. இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான், அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக, நம்மளை வந்து பெறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். பரிகாரங்கள் வழியாக, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லாததை சேர்த்து கொள்வது பேர் தான் பரிகாரம். அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும், வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும். மேலும் என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்னுடைய 3ஆம் இடத்துல தான் குரு பகவான் வர்றார். அப்போ என்னென்னாக்கா, வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல் வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும். அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும். அப்போ வாழ்க்கையில் நம்மளால்
எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பயிற்சியில் நம்மளால் பெற முடியும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இது காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசி, கடைசி ராசின்னு சொல்லுவாங்க. அதே போல் என்னென்னாக்கா எல்லா விஷயத்துலையும் கடைசியில் உட்காரக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களாம். ஏன்னா இவங்களுக்கு பொதுவாகவே இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பார்த்தா கான்ஃபிடென்ட் இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க எப்போதும் என்னென்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த பொறுப்புகளை ஹோல்ட் பண்ணுவதே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கும். ஏன்னா நிறைய அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இவங்க ஈடுபாடு இருக்கும். ஆன்மீகமே இவங்களுக்கு தொழிலாக செய்யக்கூடிய ஆன்மீகமே ஒரு அழுத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்களோட செய்யக்கூடிய அந்த வேலைகளை அந்த நினைத்த டைமில் எதுவுமே பெருசாக செய்ய முடியாது. ஒன்று டிலே ஆகி சொல்லுவாங்க, இல்லை சீக்கிரம் செய்வாங்க. ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். குழந்தைகளால் அழுத்தம் எப்போதும் மீனராசிக்காரர்களுக்கு, இல்லை குழந்தைகளை பற்றிய எதிர்கால சிந்தனைகளால் அழுத்தம் என்பது இவங்களுக்கு இருக்கும். எப்போதும் இந்த மனம் என்பது எனக்கு அப்படியே மாறக்கூடியதுன்னு சொல்லுவாங்களே, அது மீனராசிக்காரங்க கரெக்டாக பொருந்தும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா திடீர்னு வேறு விஷயத்த சொன்னீங்கன்னு டக்குன்னு அதுக்கு மாறிடுவாங்க. ஒரு டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னு வச்சு டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இவங்க மன உறுதி என்பது இருக்காது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த தண்ணி எப்படி ஒரு சலனமாக இருக்கும் இல்லையா, ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும். அந்த மாதிரி சின்ன விஷயங்களே இவங்க மனசை கலைச்சி விட்டுருன்னு சொல்ல முடியும். எப்படி தண்ணியில் ஒரு கல் போட்டிங்கன்னா தண்ணி கலங்கிடும் பாருங்க, அதே போல் இவங்க மனசில் ஒரு சின்ன விஷயத்தை உள்ளே போட்டிங்கன்னா டப்புன்னு உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னு பண்ணி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க இவங்க. அதே போல் என்னென்னாக்கா நிறைய இந்த புறம் பேசுவதெல்லாம் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர் கை வந்தால் காளையாக இருக்கும். ஸோ நீங்கள் மீனராசிக்காரங்களாம் ரொம்ப யோசிக்காதீங்க, மன திடத்தை நீங்கள் வளர்த்துக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா மன உறுதியாக இருந்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே பாசிட்டிவ் ஆகிடும். உங்களை தேடி வந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை வெற்றியாக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா நீங்கள் பல இடங்களில் நீங்கள் தேடி போய் அடுத்தவங்க காலில் விழுந்துட்டு உட்காந்துருப்பீங்க. உங்களை தேடி ஆட்கள் வரக்கூடிய விஷயம் உங்களோட மன உறுதியை அதிகமாக்கும் போது கிடைக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா ஜென்ம சனி என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மனக்குழப்பத்தை ஏற்கனவே குழப்பத்தில் தான் இருப்பீங்க. அப்போ இது என்ன பண்ணும், இன்னும் குழப்பத்தை அதிகமாக்கும். ஆனால் மனம் தெளிவாக இருக்கும். குழப்பமாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குலதெய்வத்தோட அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அப்படியே ஒன்றா சேர்ந்து வரும்போது இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் பவர் பேக் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. ஏன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும். எல்லோரும் சொல்லுங்கள் ஜென்ம சனி வந்ததுன்னா ஐயோ அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மீன ராசிக்காரருக்கு ஜென்ம சனி நன்மையை மட்டும்தான் தரும். இதை நாம் சொல்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சியால் இந்த இஎன்டி இஷ்யூஸ் வந்திருக்கும். இஎன்டி பிரச்சனை இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சிக்கு என்னடா சனி பயிற்சியை சொல்கிறாருன்னு யோசிக்காதீங்க. குரு பயிற்சிக்குள்ளே வரும். இப்போ குரு பகவான் 4ஆம் இடத்துல வந்திருக்கார். 4ஆம் இடத்துல இருந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். 7ஆம் பார்வையை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் இல்லை அம்மாவுடைய அன்பை பெறுவதன் மூலயமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா மிகுந்த ஏற்றம் கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் அம்மா பேரில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுடைய உதவி, அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் இந்த காலம் தொழில் தொடங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா உங்களுடைய 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாட்டில் போய் வெளியூரில் போய் ஒரு இடம் வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் ஏறும். கண்டிப்பாக வெளிநாடில் போய் செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் இருந்த தீராத பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். குறிப்பாக பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா
கர்ப்பப்பையில் அந்த கொழுப்பு கட்டிக்கிட்டெல்லாம் தான் இந்த காலகட்டத்தில் கரைஞ்சி போயிடும். கர்ப்பப்பை வந்து நல்ல வளமாக இருக்கும். பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் இந்த காலத்தில் நல்லா இருக்கும். ஸோ கர்ப்பப்பை நல்லா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பேறு என்பது இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்தால் உங்கள் மனைவி ஸ்லோவாக இருப்பாங்க, நீங்கள் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. 2 பேரும் எப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்கும். நீங்கள் வேகமாக செயல்பட்டு அவங்க ஸ்லோவாகவும், நீங்கள் ஸ்லோவாக செயல்பட்டு அவங்க வேகமாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கணும். 2 பேரும் புரிஞ்சுக்கிங்கன்னா காலகட்டங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கிறதுனால, அப்போ புரிந்து கொண்டீங்கன்னா ஒன்று நீங்கள் ஸ்லோவாக நடக்க முடியும், அவங்க வேகமாக நடக்கும்போது 2 பேரும் ஈக்குவலாக போக முடியும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒரு சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் 2 பேரும் உட்காந்து இது 2 பேர் பிரச்சனை இல்லை, கிரகம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு உணர்ந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னாக்கா வாழ்க்கை துணையோடைய அக்கௌண்ட்டில் இந்த காலகட்டத்தில் காசு வரும்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கை துணைன்னா அவங்களுடைய மாமியார் இவங்க அக்கௌண்ட்டில் போடுவாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ மாமியார் சார்ந்த விஷயத்துலேருந்து மீன ராசிக்காரோட வாழ்க்கை துணைக்கு அப்போ உங்கள் அம்மாவாகிறாங்க. ஸோ அப்போ அவங்க மூலயமாக ஒரு மறைமுக வருமானத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இவங்க வந்து முருகர் வழிபாடு இவங்களுக்கு ஏற்றது. ஏன்னா இவங்களுக்கு அந்த மன உறுதியும் மன தைரியத்தையும் தேவை. ஸோ முருகர் வழிபாடு இவங்க வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அது பழனி முருகனை போய் வழிபடும் போது இவங்க வாழ்க்கையில் பொருளாதார உயர்ச்சியை தரும். அதே திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது இவங்களுடைய அனைத்து பாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ மேலும் என்ன சொல்லலாம்னா இவங்களுக்கு என்னென்னாக்கா இவங்க பெரும்பாலும் இவங்களுடைய மனம் எங்கே செயல்படும் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி ஏன்னா இவங்க வீட்டு மீனராசிக்காரங்க வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அம்மன் கோயில் கண்டிப்பாக இருக்கும். வேப்ப மரம் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் இருக்கும். ஸோ அந்த அம்மன் கோயிலை வழிபாடு செய்வது வழியாக மனம் வந்து கொஞ்சம் அமைதி அடையும், மனம் வந்து நிம்மதியாக இருக்கும். ஏன்னா மீனராசிக்காரர்கள் எப்போதும் மனம் சலனப்பட்டு கொண்டே இருப்பதாலே இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மனதை கொஞ்சம் இவங்க சரி செய்து கொண்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வந்து உறுதின்னு சொல்லலாம். அந்த மன அமைதிக்காக இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணலான்னா காமதேனு வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் புகழ் வந்து உச்சத்துக்கு போகும். மேலும் என்னென்னாக்கா இப்போ மீனராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பகவான் இப்போ இருக்கிறதுனால தான் இந்த தொல்லை இருக்குது. ராகு பகவான் வந்து 12ஆம் இடமான கும்பத்துக்கு பயிற்சி ஆகும் போது இவங்க வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இவங்க இந்த வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய விஷயங்கள் மீடியா துறையில் இருக்கவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவாங்க. நிறைய ப்ரோக்ராமுக்காக வெளிநாடு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ திடீர் பயணங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் என்பது நிறைவாக இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா 6ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போது மட்டும் கொஞ்சம் வந்து இந்த நோய் தாக்கம், ஏதாவது இந்த அலர்ஜி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சிறு சிறு உபாதைகள் வரும். அதில் நீங்கள் கொஞ்சம் வந்து உணவு பழக்கத்தின் வழியாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அதை சரி பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த மாதிரி வயிறு சுருக்கம் இல்லை மாதிரி ஏதாவது சுருக்கம் இல்லை தோல் சுருக்கம் இந்த மாதிரியான சூட்டால் வரக்கூடிய வெப்பத்தால் வரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அதை நீங்கள் முறையான ஒரு மருத்துவத்தை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வழிபாடுன்னு நம்ம சொல்கிறதுனாக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டாவே உங்கள் வாழ்க்கை ஏற்றம் தரும் நம்ம சொல்ல முடியும். இல்லை என்றால் திருச்செந்தூர் முருகனை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயமான உங்களோட லாபத்தை பெருக்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த வாமன அவதாரம் இருக்கும் இல்லையா, வாமன அவதாரம் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் ஃபோட்டோவை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்கள் தொழில் லாபத்தை பெருக்க முடியும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு ஏற்றத்தை கொடுக்கும் நம்ம சொல்ல முடியும்.
குறிப்பாக குரு பயிற்சியில் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த அதிகப்படியான காரமான உணவுகளை மீனராசிக்காரங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதிகப்படியான காரமான உணவால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் என்னென்னாக்கா உங்கள் வீடு சார்ந்த விஷயத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஃபோட்டோவோ இல்லை எதுவோ வந்து உங்கள் வாசலை வரும். வாசலில் வந்து எப்படியும் குரு சார்ந்த ஒரு விஷயம் உங்கள் வாசலை அலங்கரிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் பெற முடியும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.